திமுகவுக்காக தீவிர பிரச்சாரத்தில் இருந்த எம்ஜிஆர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் செய்யும் போது அண்ணா வெற்றி பெறுவது சுலபமான காரியமல்ல என்பதை கணித்தார். அதேபோல் திமுகவிலிருந்து 50 பேர் வெற்றி பெற்ற நிலையிலும் அண்ணா அந்த தேர்தலில் தோற்று போனார். இதிலிருந்து மக்களின் மனதை படிக்க வல்லவராக இருந்தார் எம்ஜிஆர் என்பது தெளிவாகிறது. தேர்தலின் வெற்றிக்கு பாடுபட்ட எம்ஜிஆரை சட்ட மேலவை உறுப்பினராக்கி அழகு பார்த்தது திமுக. எல்லாம் சரியாக போய்கொண்டிருந்த நிலையில் எம்ஜிஆர் திடீரென காங்கிரஸ் பக்கம் சாயத் தொடங்கினார். அண்ணா என் வழிகாட்டி, காமராஜர் எனது தலைவர் என்று மேடைகளில் பேசினார். அதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக மேலவை பதவியை 1964ஆம் ஆண்டு திடீரென ராஜினாமா செய்தார். காரணம் எதுவும் கூறவில்லை. அப்போதுதான் என் கடமை படம் வெளியாகியது. திமுகவினர் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை புறக்கணித்தனர். படம் தோல்வி. இன்னும் தனக்கு திமுக தேவை என்பதை எம்ஜிஆர் புரிந்து கொண்டார். நான் எம்எல்சி பதவியைத்தான் ராஜினாமா செய்தேன், திமுக உறுப்பினர் பதவியை அல்ல என்று விளக்கமளித்தார். இந்த காலகட்டங்களில் எம்ஜிஆருக்கு என்று தனி செல்வாக்கு இருந்ததை மறுக்க முடியாது. 1950களில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றமாக தொடங்கப்பட்டவை 1960களில் அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களாக மாறின. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் சார்பாக பொதுக்கூட்டங்கள் நடக்க தொடங்கின. கட்சி சாராத ஒரு மாநாட்டுக்கு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி காட்டினார் எம்ஜிஆர். படங்களில் அரசியல் வசனம் பேசுவதன் மூலமே அரசியல்வாதியாக முழுமை பெற்றார் எம்ஜிஆர். 1965இல் இந்தி திணிப்புக்கு எதிரான மாபெரும் போராட்டம் நடந்தபோது கோவாவில் 1000ல் ஒருவன் படப்பிடிப்பில் இருந்தார் எம்ஜிஆர். அவர் போராட வர வேண்டும் என்று திமுகவினரும் கேட்கவில்லை, ரசிகர்களும் கேட்கவில்லை. 1967 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வந்தபோது பரங்கிமலை தொகுதியை எம்ஜிஆருக்கு ஒதுக்கியிருந்தார் அண்ணா. பல கொலை மிரட்டல்கள் வந்தும் கலங்காமல் தனது தொகுதியில் மட்டுமின்றி அனைவரது தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார் எம்ஜிஆர். இந்த நிலையில்தான் எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட கழுத்தில் கட்டுடன் எம்ஜிஆர் வணங்கும் புகைப்படம் பிரச்சாரத்தீயானது. அனுதாபத்தில் பொதுமக்களும் எம்ஜிஆர் ஒரு வீரர், சுட்டாலும் சாகாதவர் என்கிற நாயக பிம்பத்தில் ரசிகர்களும் உதயசூரியனுக்கு ஓட்டளித்தனர். விளைவு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஒன்றை இந்தியாவில் திமுக அமைத்து காட்டியது. வெற்றிக்கு எம்ஜிஆரும் ஒரு காரணம் என்பதா மருத்துவமனையில் இருந்த எம்ஜிஆரின் ஒப்புதலோடு அமைச்சரவை பட்டியல் தயார் செய்தார் அண்ணா. அண்ணா முதலமைச்சரானார். சமூக நீதி ஆட்சி நடத்தி வந்த அண்ணாவை ஓராண்டுக்குள்ளேயே புற்றுநோய் பிடித்துக் கொண்டது. மொத்த தமிழகமும் பதறியது. அண்ணாவை அமெரிக்காவிற்கு அனுப்பி சிகிச்சை எடுத்துக் கொள்ள செய்தனர். அமெரிக்கா போகும் முன் தான் படிக்க வாங்கி வைத்திருந்த ஒரு புத்தகத்தின் அட்டையை கிழித்து எம்ஜிஆருக்கு பரிசளித்தார் அண்ணா. புத்தகத்தின் பெயர் அட்வர்சரி இன் தி ஹவுஸ். தமிழில் சொல்ல வேண்டுமானால் இல்லத்தில் எதிரி. அண்ணா இதை ஏன் எம்ஜிஆருக்கு பரிசளித்தார் என்று தெரியவில்லை. அமெரிக்க சிகிச்சை முடிந்து திரும்பிய பின் அண்ணாவும் அதிக நாட்கள் வாழவில்லை. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு யார் முதல்வராவது என்கிற போட்டி நெடுஞ்செழியனுக்கும் கருணாநிதிக்கும் இடையே ஏற்பட்டது.